Hello students, today we discuss all the preparation of alkenes which comes under hydrocarbons. First method is dehydration of alcohol. First method note பண்ணிக்கங்க, dehydration of alcohols. Dehydration means removal of water molecule. Okay, இப்போ dehydration வந்து can be carried out by two common methods. First one is acidic dehydration and second one is catalytic dehydration. இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் மெத்தட் வந்து அசிடிக் டீஹைட்ரேஷன்னா ஃபஸ்ட் இந்த டெஃபினிஷனை நோட் பண்ணிக்கோங்க. பை ஹீட்டிங் அண்ட் ஆல்கஹால் வித் கான்சன்ட்ரேட்டட் புரோட்டிக் மினரல் ஆசிட்ஸ். அதாவது புரோட்டிக் மினரல் ஆசிட்ஸ்னால் என்ன? அதாவது இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் லைக் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், பாஸ்போரிக் ஆசிட், இதெல்லாம் புரோட்டிக் ஆசிட்ஸ். ஓகேயா, இதை யூஸ் பண்ணி நம்ம ஆல்கஹாலை ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு alkene ஃபார்ம் ஆகும். ஓகேயா, இதை நோட் பண்ணிக்கலாமா? பை ஹீட்டிங் an alcohol with concentrated protic mineral acids like concentrated sulfuric acid or concentrated phosphoric acid H3PO4. ஓகேயா, இந்த ரியாக்ஷனை எழுதிக்கங்க. ஆல்கஹால் பாருங்கள், எத்தனால் எடுத்துக்கலாமா? CH3CH2OH. ஓகேயா, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஹீட்டிங் வித் அட் ஹை டெம்பரேச்சரில். ஓகேயா, ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறோம். அப்போ இங்கே 2 கார்பன் ஆட்டம் இருக்குது. அப்போ ஈத்தீன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் பை ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஓகேயா, இப்போ இது மெக்கானிசம் பார்க்கலாம். மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ப்ரோட்டோனேஷன் நடக்கும். இந்த மாலிகுலை நான் இப்படி எழுதிக்கிறேன். CH OH. ஓகே, இப்படி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஃபாஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே ப்ரோட்டோனேஷன் நடக்கும். ப்ரோட்டோனேஷன் நடக்கணும்னா இங்கே ப்ரோட்டான் வேணும்ல. நம்ம எடுத்துக்கிட்டது என்ன? புரோட்டிக் மினரல் ஆசிட்ஸ் தானே. அப்போ இது வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் அயானிக் ஃபார்மில் இருக்கும்ல. அப்போ H2SO4 வந்து உங்களுக்கு இந்த சொல்யூஷனில் எப்படி இருக்கும்னா H ப்ளஸ் HSO4 மைனஸ் அயானிக் ஃபார்மில் இருக்கும். இந்த H+ தான் இங்கே ப்ரோட்டோனேஷன் ஆகும். ஓகேயா, அப்போ இது ப்ரோட்டோனேட்டட் ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். CH ஆக்சிஜன் H ப்ளஸ் ஆயிரும். ஓகேயா, அப்போ இது ஃபார்மல் சார்ஜ். இங்கே இது என்னது? புரோட்டோனேட்டட் ஆல்கஹால். இந்த புரோட்டோனேட்டட் ஆல்கஹால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மல் சார்ஜ் ப்ளஸ் இருக்குல்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம், அதில் மைனஸ் சார்ஜ் தான் இருக்கணும். ப்ளஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது வீக்காக இருக்கும். அப்போ இந்த பாண்டட் எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் ஆக்சிஜன். ஓகேயா, அப்போ இந்த புரோட்டோனேட்டட் ஆல்கஹாலில் இந்த டீஹைட்ரேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது இது வந்து பெஸ்ட் லீவிங் குரூப்பாக இருக்கும். ஓகேயா, லீவ் ஆகி உங்களுக்கு இது கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். CH ப்ளஸ் இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகேயா, இது வாட்டர் வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்கு. இந்த ரியாக்ஷன் ஸ்டெப்பு எல்லாமே ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ். ஓகேயா, இது வந்து ஸ்லோ ஸ்டெப். இந்த ஸ்டெப்பு வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்லோ ஸ்டெப், அதாவது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஓகேயா,
ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். இப்போ இங்கே கார்போகேட்டையான் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டி புரோட்டோனேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் புரோட்டோனேஷன் நடந்தது, இப்போ டீப்ரோட்டோனேஷன் நடக்குது. இப்போ டீப்ரோட்டோனேஷன்னா இந்த கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பன்னா என்ன? எந்த கார்பனோட ஃபங்க்ஷனல் குரூப் டைரெக்டாக பாண்டு ஃபார்மேஷனில் இருக்கோ அந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன். நெக்ஸ்ட் கார்பன் பீட்டா கார்பன். ஓகேயா? இந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனை விட்டுட்டு, இது கிடையாது, இந்த பீட்டா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் தான் ரிமூவ் ஆகும். ஓகேயா? அப்போ இது பாண்டு இங்கே போகும், H+ ரிமூவ் ஆகும். வாக்கிங் பார்த்துக்கோங்க, இந்த பாண்ட் இங்கே போகும், H+ ரிமூவ் ஆகும். அப்போ CH டபுள் பாண்ட் CH. ஓகேயா? இப்போ அல்கீன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுலேருந்து வெளியில் வந்த H+ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா HSO4- இருக்குல்ல, இந்த கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அயனைஸ்டு ஃபார்மில் H+ அண்டு இது வந்து கான்ஜுகேட் பேஸ், வீக் பேஸ். இது வந்து இந்த H+-ஐ அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு மறுதிருப்பியும் H2SO4 கன்வெர்ட் ரீடைன் ஆயிரும். ஓகேயா? இப்போ இது ஆல்ரெடி நம்ம எடுத்த சல்ஃபியூரிக் ஆசிட் ரீடைன் ஆனதுனால இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் அஸ் கேட்டலிஸ்ட். புரிஞ்சுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இதுதான் மெக்கானிசம் வந்து இதில் பீட்டா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறதுனால இந்த ரியாக்ஷன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன். ஓகேயா? இப்போ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ் டு நோ. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா this reaction follows E1 mechanism. E1 mechanism means unimolecular elimination reaction. ஓகேயா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் போட்டுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து இது வந்து ஒரு அப்போ யூனிமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பார்க்கணும்ல. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஓகேயா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். இப்போ ஆல்கஹால் வந்து சரி, அது ஆல்கஹாலில் நம்ம அல்கைல் குரூப்போடைய ஸ்டெபிலிட்டி அது நெக்ஸ்ட் பாயிண்டில் பார்த்துக்கலாம். இப்போ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். தேர்ட் பாயிண்ட் வந்து நமக்கு இது பீட்டா கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறதால திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ரியாக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன். ஓகேயா? பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன்னா அதாவது பீட்டா ஹைட்ரஜன் இருந்தால் தான் டீஹைட்ரேஷன் நடக்கும். பீட்டா ஹைட்ரஜன் இல்லைன்னா அங்கே டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நடக்காது. பாருங்கள், இப்போ வந்து CH3 CH2OH இதை எடுத்துக்கோங்க. ஓகேயா? இந்த ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆல்ஃபா கார்பன், இந்த கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பனில் ஹைட்ரஜன் கிடையாது. அப்போ இங்கே இந்த ரியாக்ஷன் வந்து நடக்காது, பீட்டா எலிமினேஷன் நடக்காது. அப்போ டீஹைட்ரேஷன் நடந்து அல்கீன் ஃபார்ம் ஆகாது இந்த மாலிகுலை பொறுத்த வரைக்கும். ஓகேயா? இந்த ரீசன் என்ன? there is no பீட்டா ஹைட்ரஜன். ஓகேயா? புரியுதா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஃபோர்த்து பாயிண்ட்டா? 1 2 3 4. ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் is carbocation is intermediate for this reaction. ஓகேயா? அப்போ கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ஈஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் நடக்கும். ஓகேயா? அப்போ கார்போகேட்டையனை பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டி பார்க்கணுன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையன் இஸ் tertiary carbocation is more stable than secondary carbocation which is more stable than primary carbocation. இதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஓகேயா? உங்களுக்கு எந்த கான்செப்ட் வேணுமோ, எந்த டாபிக் வேணுமோ அந்த டாபிக் நீங்கள்
டைப் பண்ணி பை சோஃபியான் போடி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த டாபிக் எடுத்திருந்தேன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதில் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட மோர் எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு பார்க்கலாம். ஓகேயா. இப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டரை பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ ஈஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் பாருங்கள். ஈஸ் ஆஃப் ஹைட்ரேஷன் ஆர்டர் ஆஃப் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆல்கஹால் வந்து மோர் ஈஸிலி டீஹைட்ரேட் ஆகும், தென் செகண்டரி ஆல்கஹால், தென் ப்ரைமரி ஆல்கஹால். ஓகேயா. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாமா? அதாவது இப்போ இந்த மாலிகுல் இப்போ செகண்டரி ட்ரெஷரி ஆல்கஹால் எடுத்துக்கோங்க. CH3 CH3 OH. ஓகேயா. இது ட்ரெஷரி ஆல்கஹால் தானே. அப்போ ஈஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் தானே, ஈஸியாக டீஹைட்ரேஷன் நடக்கும். அப்போ கண்டிஷன் வந்து நம்ம மைல்டாக வச்சுக்கலாம். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறது பதிலாக நம்ம வந்து 20% சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம், H2SO4. ஓகே. அதே மாதிரி டெம்பரேச்சரையுமே கம்மியாக எடுத்துக்கலாம். 358 கெல்வின் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு இது புரோட்டோனேஷன் ஃபஸ்ட் ஆகும், தென் டீஹைட்ரேஷன் நடந்து கார்போகேட்டையான் வரும், தென் இதுவும் பீட்டா கார்பன் எனி ஒன் கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் டீப்ரோட்டோனேஷன் நடந்து நமக்கு அல்கீன் ஃபார்ம் ஆகும். அதாவது 2-மெத்தில் ப்ரோப்பீன் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் H2. புரிஞ்சுதா? ஆல்ரெடி நம்ம மெக்கானிசம் பார்த்தாச்சு, எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டே வரணும்னு அவசியம் இல்லை. ஓகேயா. இப்போ நெக்ஸ்ட்டு மாலிகுல் வந்து செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். CH3 எடுத்துக்கலாம். ஓகே. இது செகண்டரி ஆல்கஹாலா? செகண்டரி ஆல்கஹால்னால் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 85% சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. அட் 440 கெல்வின் டெம்பரேச்சரில் இதை ஹீட் பண்ணும் பொழுது இது புரோட்டோனேஷன் ஆகி டீஹைட்ரேஷன் ஆயிரும், கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும், தென் இது ஒரு பீட்டா கார்பன். அப்போ பீட்டா எலிமினேஷன் நடக்கும். அப்போ CH3 C டபுள் பாண்ட் CH2 ப்ரோப்பீன் கிடைக்கும் ப்ளஸ் H2. ஓகே. புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்போ ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். ப்ரைமரி ஆல்கஹால் CH3 CH2OH. ஓகேயா. ப்ரைமரி ஆல்கஹால் வந்து ஆர்டர் வந்து லீஸ்ட்டில் வர்றதுனால உங்களுக்கு இங்கே கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கணும். அதாவது 100% கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் 443 கெல்வின் டெம்பரேச்சரில் அதை ஹீட் பண்ணுறோம். அப்போ இது உங்களுக்கு ஈத்தீன் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் H2. புரிஞ்சுதா உங்களுக்கு? அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 5th பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திஸ் ரியாக்ஷன் ஃபாலோஸ் ஜெட்ஸப் ரூல். அதாவது ஜெட்ஸப் ரூல்னால் என்ன? ஃபாலோஸ், இது நோட் பண்ணிக்கோங்க. ஃபாலோஸ் according to Zetsef rule, more substituted alkene is more stable than less substituted alkene. அதாவது அல்கீன் எடுத்துக்கங்க, ஈத்தீன் எடுத்துக்கங்க, C double bond C H. ஓகேயா. இப்போ ஒரு H எடுத்துகிட்டு ஒரு அல்கைல் குரூப்பு போட்டோம்னா அது வந்து இதை விட மோர் ஸ்டேபிளாக இருக்கும். 2 H எடுத்துகிட்டு 2 அல்கைல் குரூப் போட்டிங்கன்னா இந்த அல்கீனை விட மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி 3 அல்கைல் குரூப் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா அது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். எப்படின்னா இந்த பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். CH3. ஓகேயா. இங்கே H எடுத்துக்கலாம். இப்போ இது ஆல்ஃபா கார்பன். இப்போ எப்படி இங்கே வந்து ஆல்ஃபா கார்பன் சொன்னேன்? ஃபங்க்ஷனல் குரூப் இதில் வந்து C டபுள் பாண்ட் C. ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்ட்லி பாண்டட் வித் த கார்பன் இருக்குல்ல, அந்த கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன். புரியுதா? எப்படி ஹைட்ராக்சில் குரூப்போட டைரெக்டாக பாண்டடில் இருக்கும் ஆல்ஃபா கார்பன் சொன்னோமோ, அதே மாதிரி ஹாலஜன் டைரெக்டாக பாண்டடில் இருக்கிற கார்பனை ஆல்ஃபா கார்பன் சொன்னோமோ, அதே மாதிரி தான் அல்கீனை பொறுத்த வரைக்கும் C டபுள் பாண்ட் C வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது பாண்டாக இருக்க கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன். நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இங்கே ஒன்றுமே இல்லை. இதில் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா மோர் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன்க்ரீஸ்
இன்க்ரீஸ் ஆக ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், ஹைப்பர் கான்ஜுகேஷன் பை சோஃபியான்னு போடுங்க, அதுவும் உங்களுக்கு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். ஓகேயா? இப்போ அதனால் இது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ ஒரு ரியாக்ஷனை எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது, அதாவது மல்டிபிள் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனிச்சுன்னா, அதாவது மோர் தென் ஒன் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் வந்து மேஜர் ப்ராடக்டாக வரும். ஓகேயா? புரிஞ்சுதா? அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். CH3 CHOH CH2 CH3. ஓகேயா? இப்போ நம்ம இது வந்து செகண்டரி தானே, அப்போ 85% சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம்ல. 440 கெல்வின் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறோம். ஓகேயா? இது இப்போ ரிமூவ் ஆகி உங்களுக்கு கார்போகேட்டையான் வரும். இது பீட்டா கார்பன், இதுவும் ஒரு பீட்டா கார்பன். ஓகேயா? இந்த பீட்டா கார்பனில் டீப்ரோட்டோனேஷன் ஆகி அல்கீன் ஃபார்ம் ஆனிச்சுன்னா CH2 டபுள் பாண்ட் CH2 CH3 வரும். ஓகே, ப்ளஸ் இந்த பீட்டா கார்பன்லேருந்து ஒரு புரோட்டான் ரிலீஸ் ஆகி அல்கீன் ஃபார்ம் ஆனிச்சுன்னா CH டபுள் பாண்ட் CH3 வரும். ஓகேயா? இப்போ இதில் பாருங்கள், இதில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு எத்தில் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கு. ஆனால் இதில் 2 ஹைட்ரஜனை எடுத்துட்டு 2 மெத்தில் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கு. அப்போ இதை விட இது ஹைலி சப்ஸ்டிடியூட்டட். அக்கார்டிங் டு ஜெட்ஸப் ரூல் இதுதான் மேஜர் ப்ராடக்ட். புரிஞ்சுதா? அதாவது ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன். இது மைனர் ப்ராடக்ட். அவ்வளோதான். அப்போ இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் டீஹைட்ரேஷன் வந்து ஃபாலோஸ் ஜெட்ஸப் ரூல். ஓகேயா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் 6th பாயிண்ட் பாருங்கள். சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து அதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்போகேட்டையான் இஸ் பாசிபிள். அதாவது கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அங்கே பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா அந்த கார்போகேட்டையனுடைய ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து அது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி டீஹைட்ரேஷனை ஈஸ் பண்ணலாம். ஓகேயா? இப்போ பாருங்கள், நம்ம புரியும். ரீஅரேஞ்ச்மெண்ட் of carbocation is possible in the reaction. Okay, with the help of 1,2 hydride shift or 1,2 methyl shift or 1,2 ஃபினைல் ஷிஃப்ட். எந்த குரூப் அங்கே இருக்கோ அது எதை நம்ம ஷிஃப்ட் பண்ணால் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் இன்க்ரீஸ் ஆகுமோ அதை ஷிஃப்ட் பண்ணி நம்ம கார்போகேட்டையான ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி தென் டீப்ரோட்டோனேஷன் பண்ணணும். ஓகேயா? இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். CH3 CH3 CHOH தென் CH3. ஓகேயா? இப்போ இதில் இது செகண்டரி ஆல்கஹால் 85% சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, 440 கெல்வின் டெம்பரேச்சர் எடுத்துக்கோங்க. ஓகேயா? அப்போ இது டீப்ரோட்டோனேஷன் ஆகி, அதாவது புரோட்டோனேஷன் ஆகி டீஹைட்ரேஷன் ஆகி கார்போகேட்டையான் வரும். அந்த கார்போகேட்டையானை நான் எழுதுகிறேன். CH3 CH3 தென் CH ப்ளஸ் CH3. ஓகேயா? இந்த கார்போகேட்டையான் வந்து 2 அல்கைல் குரூப் இருக்கிறனால செகண்டரி கார்போகேட்டையான். ஓகேயா? இப்போ இந்த கார்பனில் இருக்கிற இந்த ஹைட்ரஜனை வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன். ஓகே, இந்த ஹைட்ரஜனை இங்கே எழுதியிருக்கேன். ஓகேயா? இந்த ஹைட்ரஜன் 1,2 ஷிஃப்ட், இந்த 1 இங்கேருந்து இங்கே போகுது, 1,2 ஷிஃப்ட் அடுத்த நெக்ஸ்ட் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதாவது ஹைட்ரைடுனா அந்த பாண்டோட H மைனஸ் ஷிஃப்ட், H ப்ளஸ் ஷிஃப்ட் கிடையாது, ஹைட்ரைடு ஷிஃப்ட். ஓகேயா? 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட். அப்போ இது இங்கே போணுச்சுன்னா இங்கே கார்போகேட்டையான் என்னவா கன்வெர்ட் ஆகும்? C ப்ளஸ் CH3 CH2
CH3. ஓகேயா, அப்போ இங்கே கார்போகேட்டையான் என்னவா இருக்குது, 3 மெத்தில் அல்கைல் குரூப் இருக்குது. அப்போ ட்ரெஷரி கார்போகேட்டையானா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேயா, தென் பீட்டா கார்பன்லாம் எது, இந்த கார்போகேட்டையானுக்கு இது பீட்டா பீட்டா பீட்டா. ஓகேயா, அப்போ எந்த கார்பன் எந்த புரோட்டான் ரிலீஸ் ஆகும், டீப்ரோட்டோனேட் ஆகும். இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ZSF ரூலை ஃபாலோ பண்ணோம்னா இந்த புரோட்டானை நம்ம ரிமூவ் பண்ணால் தான் ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் கிடைக்கும். அப்போ அதுதான் நமக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணும். இந்த ஹைட்ரஜன் டீப்ரோட்டோனேட் ஆகும். அதாவது கன்வீனியன்ட்டுக்காக நான் இங்கே எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். ஹெச் இப்படி இருக்கா, ஒரு ஹெச் எடுத்து இப்படி போட்டிருக்கேன். இந்த பாண்ட் இங்கே மூவ் ஆகும், H+ வந்து ரிமூவ் ஆகும். ஓகே, H+ வந்து HSO4 மைனஸோடு சேர்ந்து சல்ஃபியூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிரும். அப்போ இது CH3 CH3 டபுள் பாண்ட் C. ஓகே, இங்கே ஒரு ஹெச் இருக்குல்ல, ஒரு மெத்தில் குரூப். ஓகேயா, இப்போ ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் வந்திருக்கு. ஓகேயா, 2 மெத்தில் 2 பியூட்டீன். ஓகேயா, பியூட்டூயின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதுதான் மேஜர் ப்ராடக்ட். இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்லலாம், எப்படி இந்த கார்பனில் ஹெச்சும் இருக்குது மெத்தில் குரூப்பும் இருக்குது, ஏன் ஹெச்சுக்கு பதிலாக மெத்தில் ஷிஃப்ட் நடக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அந்த மெத்தில் ஷிஃப்ட் நடந்தால் என்ன ஆகும்னு பாருங்கள். இதுக்கு அடுத்து இந்த ஹெச் இங்கேயே போட்டுக்கோங்க, மெத்தில் ஷிஃப்ட் ஆனால் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த மெத்தில் ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கார்போகேட்டையான் வரும், CH3. ஓகேயா, CH இங்கே CH3 புரியுதா? இந்த மெத்தில் குரூப் இங்கே போட்டிருக்கேன். அப்போ இது ப்ளஸ் ஆகும். இப்போ இது வந்து 2 அல்கைல் குரூப் இருக்குது, இங்கே ஒரு அல்கைல் குரூப், இங்கே ஒன்று. அப்போ செகண்டரி அல்கைல் குரூப். இங்கே ஆல்ரெடி இது செகண்டரியாக தானே இருந்துச்சு. அப்போ மெத்தில் குரூப் மைக்ரேட் ஆனிச்சுன்னா, ஷிஃப்ட் ஆனிச்சுன்னா செகண்டரி, அதே டிகிரி வந்து சேஞ்ச் ஆகிறதில்ல. அப்போ ஸ்டெபிலிட்டி சேஞ்ச் ஆகிறதில்ல. அப்போ இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைட்ரைட் ஷிஃப்ட் தான் நடக்கும். ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தான் வரும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு மெத்தில் ஷிஃப்ட்டுக்கு ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாமா? அப்போ இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க. CH3 CH CH3 CH2OH. ஓகேயா, இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் பாருங்கள். இது புரோட்டோனேட் ஆகி டீஹைட்ரேஷன் ஆகும். அப்போ CH3 CH CH2 ப்ளஸ் தென் CH3. ஓகேயா, இப்போ இந்த கார்போகேட்டையான் வந்து ஒரு அல்கைல் குரூப் இருக்கிறதுனால ப்ரைமரி கார்போகேட்டையான். அப்போ அதோடைய ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடக்குமா இல்லை மெத்தில் ஷிஃப்ட் நடக்குமான்னு பார்க்கலாம். ஓகேயா, அப்போ இதில் இப்படி போட்டுக்கோங்க. இங்கே 1 to ஹைட்ரைட் ஷிஃப்ட். ஓகேயா, அப்போ இந்த ஹைட்ரைடு நம்ம எப்படி இந்த ரியாக்ஷனில் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடக்கும்போது என்ன கார்போகேட்டையான் வரும், CH3 C ப்ளஸ் CH3 இது என்ன அது வரும். ஓகே பாருங்கள், இருங்க. இப்போ இது 1 to மெத்தில் ஷிஃப்ட். ஓகேயா, மெத்தில் ஷிஃப்ட்னா இது இங்கே போகுது, இது ப்ளஸ்ஸாக மாறும். CH3 CH ப்ளஸ் CH2 CH3. ஓகேயா, இப்போ இதில் வந்து என்னது, இது செகண்டரி. ப்ரைமரி வந்து செகண்டரி கார்போகேட்டையான மாதிரி இருக்குது. இங்கே ஹைட்ரைட் ஷிஃப்ட்டில் உங்களுக்கு ப்ரைமரி வந்து ட்ரெஷியரி கார்போகேட்டையானா மாதிரி இருக்குது. கார்போகேட்டையானை பொறுத்த வரைக்கும் ட்ரெஷியரி வந்து மோர் ஸ்டேபிள், இது செகண்டரி. ஓகேயா, அப்போ இது எது வந்து மேஜர் ப்ராடக்ட்னு பார்க்கலாம். ஓகேயா, இப்போ இது பீட்டா கார்பன் எனி ஒன் பீட்டா கார்பன்லேருந்து ஒரு டீப்ரோட்டோனேஷன் நடந்து உங்களுக்கு அல்கீனை எழுதிக்கங்க. CH2 டபுள் பாண்ட் CH3 ஓகேயா, இப்போ இதில் பாருங்கள், இங்கே இது ஒரு பீட்டா கார்பன் நமக்கு இதை எடுத்தால் தான் ஹைலி ZSF ரூல் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட் வந்திருக்கும். இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும். ஓகேயா, அப்போ CH3 டபுள் பாண்ட் CH3. ஓகேயா, இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்டையும் கம்பேர் பண்ணுங்கள். எது மோர் சப்ஸ்டிடியூட்டட்னா இதில் டைஅல்கைல் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கு, இதுலேயும் டைஅல்கைல் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கு. எது மோர் ஸ்டேபிள் அல்கீன், இது வந்து
இந்த அல்கீன் வந்து டெர்மினல் அல்கீன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்டர்னல் அல்கீன். இதுவுமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டாச்சு. இன்டர்னல் அல்கீன்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் டெர்மினல் அல்கீன். அப்போ எது வந்து மேஜர் ப்ராடக்ட்? இதுதான் மேஜர் ப்ராடக்ட். அப்போ மேஜர் ப்ராடக்ட்னா எந்த ஷிஃப்ட் இங்கே நடந்திருக்கு? 1 to மெத்தில் ஷிஃப்ட் தான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடந்தால் தான் ட்ரெஷரி வருது. ஆனால் இந்த மாலிகுலை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேஜர் ப்ராடக்ட் கொடுக்கல. அதனால் இந்த மாலிகுலை இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெத்தில் ஷிஃப்ட் தான் நடந்திருக்கு. ஓகேங்க, புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி 1 more கொஸ்டின் பார்த்துடலாம். இதை பேஸ் பண்ணி இப்போ வந்து சைக்ளோஹெக்சனால் எடுத்துக்கோங்க, OH. ஓகேயா, இப்போ இது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ஹீட் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு இது புரோட்டோனேஷன் ஆகி உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகி உங்களுக்கு சைக்ளோஹெக்சன் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகேயா, இந்த கார்பனில் ஒரு ஹெச் இருக்குது, இங்கே ஒரு ஹெச் இருக்குது. ஓகேயா, தென் டீப்ரோட்டோனேஷன் ஆகும், இது ரிமூவ் ஆகும், இந்த பாண்டு இங்கே வரும். ஓகேயா, அப்போ சைக்ளோஹெக்சீன் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். ஓகேயா, இப்போ இது வரைக்கும் ப்ரிப்ரேஷன் ஆஃப் அல்கீன் வந்து பை டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் பார்த்துருக்கோம். ஒரு மெத்தட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். பை டீஹைட்ரோ ஹாலஜினேஷன் ஆஃப் அல்கைல் ஹேலைடு. செகண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் அல்கீன் வந்து பை டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் ஆஃப் அல்கைல் ஹேலைட் ஆர் ஹாலோ அல்கைன் சொல்லலாம். ஓகேயா, டீஹைட்ரோ ஹாலஜினேஷன்னா என்ன? ரிமூவல் ஆஃப் ஹாலோ ஆசிட்ஸ் மீன் அல்கைல் இந்த ஹைட்ரஜன் ஹேலைடு. ஓகேயா, புரியுதுல உங்களுக்கு? இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அல்கைல் ஹேலைடை எடுத்து ஹீட் பண்ணணும் வித் ஸ்ட்ராங் பேஸ் இன் அல்கஹாலிக் மீடியத்தில். அதாவது அல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்து இந்த அல்கைல் ஹேலைடை ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு அல்கீன் ஃபார்ம் ஆகும். புரியுதா? இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பை ஹீட்டிங் an alkyl halide with alcoholic potassium hydroxide. That means potassium hydroxide is dissolved in ethanol. Okay, or ஸ்ட்ராங் பேஸஸ், அதாவது இது ஸ்ட்ராங் பேஸ் தானே. ஆர் என்ன எடுத்துக்கலாம்? வேறு என்ன? ஆல்கஹாலிக் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். இல்லைன்னா C2H5O சோடியம் எத்தனோயேட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சோடா மைடு எடுத்துக்கலாம், NaNH2. இதில் இந்த பேஸில் இதெல்லாம் தீஸ் ஆர் ஸ்ட்ராங் பேஸஸ். இந்த ஸ்ட்ராங் பேஸில் எனி ஒன்று எடுத்துகிட்டு ஹீட் பண்ணோம்னா அல்கைல் ஹேலைடு வில் கன்வெர்டட் இன்டு அல்கீன். ஓகேயா, இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா CH3 CH CH2Br. ஓகேயா, இப்போ இதை ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ஹீட் பண்ணுறோம். அப்போ CH3 ஓகேயா, CH டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் KBr ப்ளஸ் H2O கிடைக்கும். ஓகேயா, இது இப்போ ரியாக்ஷன் மெக்கானிசமை பார்ப்போம். ஓகேயா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் திஸ் இஸ் அ சிங்கிள் ஸ்டெப் பை மாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஓகேயா, மெக்கானிசம் பார்த்தா உங்களுக்கு புரியும். மெக்கானிசம் அதாவது இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டெப் பை மாலிகுலர் elimination reaction. ஓகேயா, இப்போ இது ரியாக்டண்ட் எடுத்துக்கலாம். எத்தில் குளோரைடு எடுத்துக்கலாமா? எத்தில் குளோரைடு எடுத்துக்கோங்க. CH2
CH3 நான் கன்வீனியன்ட்டுக்காக இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேயா, எத்தில் குளோரைடையும் பொட்டாசியம் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கேன். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து OH மைனஸ் ப்ளஸ். ஓகே, அயனைஸ்டு ஃபார்மில் எடுத்திருக்கேன். இது வந்து டிரான்சிஷன் ஸ்டேட்டில் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு ரியாக்டண்ட்டையும் எடுத்திருக்கோம். டிரான்சிஷன் ஸ்டேட்டில் நான் கன்வீனியன்ட்காக உங்களுக்கு இப்படி எழுதிக்கிறேன் பாருங்கள். CH2 ஒரு ஹெச் நான் அப்படி போட்டிருக்கேன். ஓகேயா, K ப்ளஸ் OH மைனஸ். OH மைனஸும் H ப்ளஸும் சேர்ந்து வாட்டராக ரிமூவ் ஆகும். ஓகேயா, இது ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவில் பாண்டட் எலக்ட்ரான் இங்கே போகும். Cl மைனஸும் இங்கே K ப்ளஸும் சேர்ந்து KCl மைனஸ் KCலாக ரிமூவ் ஆகும். இந்த பாண்டு இங்கே போகும். இங்கே பாண்டு ஃபார்மேஷன் நடந்திருக்கும், இங்கே பாண்டு பிரேக்கிங் நடந்திருக்கும். ஓகேயா, இது வந்து இந்த ஸ்டேட் வந்து டிரான்சிஷன் ஸ்டேட். Transition state, formation of baby alkene formation. ஓகேயா, தென் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிரும். இது சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் தான். இதை எடுத்திருக்கோம், இது அப்படியே டிரான்சிஷன் ஸ்டேட்டு போய் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிரும். அல்கீன் CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் KCl ப்ளஸ் H2. ஓகேயா, இவ்வளோ தான் இதோடைய மெக்கானிசம். இதில் வந்து கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் கிடையாது. ஓகேயா, இப்போ பாயிண்ட்ஸ் டு நோ எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட்ஸ் டு நோ. ஓகேயா, திஸ் ரியாக்ஷன் இஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, it is a single step bimolecular elimination reaction. அதாவது E2 ரியாக்ஷன், E2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேயா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் alkyl halide and concentration of alcoholic potassium hydroxide. ஓகேயா, 1 பைமாலிகுலரில். ஓகேயா, தென் ஈஸ் ஆஃப் டீஹைட்ரோஹாலஜினேஷன் பாயிண்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து ஈஸ் ஆஃப் ஹைட்ரோஹாலோஜினேஷன் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அல்கைல் ஹேலைடில். அப்போ ட்ரெஷரி alkyl halide, தென் செகண்டரி alkyl halide, தென் ப்ரைமரி alkyl halide. ஓகேயா, இது வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இந்த ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதுவே வந்து பேஸ்டு ஆன் ஹாலஜன்ஸை பார்த்தீங்கன்னா, அயோடைட், தென் புரோமைட், தென் குளோரைடு. ஃப்ளூரைடு கிடையாது. ஃப்ளூரைடுக்கு நான் வேறு அது ஃப்ளூரைடு வந்து லீவிங் குரூப்பாக இருக்கும்போது ஃப்ளூரைடு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ். ஓகேயா, அப்போ அது வந்து டிஃப்ரெண்ட் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணும். அதெல்லாம் எப்பொழுதுமே எலிமினேஷன்னா கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். ஆனால் அந்த ஸ்ட்ராங் பேஸ் ஃப்ளூரைடு அயான் வந்து லீவிங் குரூப்பாக இருக்கும்போது அது வந்து ஆனையான் ஆனையான் வந்து இன்டர்மீடியேட்டாக ஃபார்ம் ஆகும். அது வந்து உங்களுக்கு வந்து ஹாஃப்மேன் ப்ராடக்டை கொடுக்கும். அது ஒரு எக்ஸெப்ஷன். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் பாயிண்ட் வந்து இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நோ கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் கிடையாது. அப்படின்னா நோ ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேயா, கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தானே நம்ம வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். அப்போ இது கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் கிடையாது. அப்போ நோ ரீஅரேஞ்ச்மெண்ட். அதாவது 1,2 ஷிஃப்ட்டு, ஹைட்ரைட் ஷிஃப்ட்டு, மெத்தில் ஷிஃப்ட்டு, இதெல்லாம் இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நடக்காது. அதாவது டீஹைட்ரோ ஹாலஜினேஷனை பொறுத்த வரைக்கும் நடக்காது. அதாவது இப்போ இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க. CH3 CH2 CH2Br ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறீங்க. ஓகேயா, அப்போ எடுக்கும் பொழுது உங்களுக்கு ரியாக்ஷன் இது என்ன ஆகும்? அல்கீன் என்ன ப்ராடக்ட் என்ன? CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2 வரும். இதுதான்
ப்ராடக்ட். ஓகேயா, ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த இது வந்து ஹைட்ரைடு ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேயா, இப்போ இதில் வந்து ஷிஃப்ட் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக, அதாவது கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் இல்லை, ரீஅரேஞ்ச்மெண்ட் இல்லை. ஓகேயா, அப்போ இதில் நோ ஷிஃப்ட், நோ 1,2 ஷிஃப்ட். ஓகேயா, நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் பாருங்கள். 5th பாயிண்ட் வந்து இதில் பேபி அல்கீன் தான் இன்டர்மீடியேட். அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கலாம். ஓகேயா, இன்டர்மீடியேட் இஸ் baby alkene. Okay, next 6th point, one of the example for beta elimination. Beta elimination, எக்ஸாம்பிள் ஃபார் பீட்டா எலிமினேஷன். ஓகேயா, ஏன் எப்படின்னா இதுலேயுமே பீட்டா கார்பன்லேருந்து தான் ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுது. பீட்டா கார்பனில் உங்களுக்கு ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH3, இங்கே CH3 CH2 Br இருக்குது. ஓகேயா, இப்போ பொட்டாசியம் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் இதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும் பொழுது இப்போ இந்த வந்து ரியாக்ஷன் கொடுக்காது. ஏன் அப்படின்னா இது ஆல்ஃபா கார்பன் பீட்டா கார்பன். பீட்டா கார்பனில் ஹைட்ரஜன் கிடையாது. அப்போ பீட்டா கார்பன் ஹைட்ரஜன் இல்லைங்கிறதுனால இந்த ரியாக்ஷன் வந்து இந்த ப்ராடக்ட், இந்த ரியாக்டன்ட் வந்து இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் நடக்காது. டீஹைட்ரோஹாலஜினேஷன் நடக்காது டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் பீட்டா ஹைட்ரஜன். ஓகேயா, புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாமா? திஸ் ரியாக்ஷன் ஆல்சோ ஃபாலோஸ் ஜெட்ஸஃப் ரூல். அதாவது மோர் ப்ராடக்ட் வரும்பொழுது ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேயா, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ CH3 CH2 CH3 Br. ஓகேயா, இப்போ ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும் பொழுது இதில் பீட்டா எலிமினேஷன் தானே நடக்கிறோம். இதுவும் பீட்டா கார்பன், இதுவும் பீட்டா கார்பன். ஓகேயா, அப்போ இந்த கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனால் தான் உங்களுக்கு ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் வரும். ஓகேயா, CH3 CH டபுள் பாண்ட் CH3 ப்ளஸ் இதுலேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனிச்சுன்னா CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. ஓகேயா, இது ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் மேஜர் ப்ராடக்ட். அதோடையும் இது இன்டர்னல் அல்கீன், இது டெர்மினல் அல்கீன். இது வந்து மோர் ஸ்டேபிள் தேன் டெர்மினல் அல்கீன். இதுதான் மோர் மேஜர் ப்ராடக்ட். திஸ் ஒன் இஸ் மைனர் ப்ராடக்ட். ஓகேயா, புரிஞ்சுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ எக்ஸெப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸெப்ஷன் இருக்குது. அதாவது இப்போ இந்த லீவிங் குரூப் வந்து ஸ்ட்ராங் பேஸ் லைக் ஃப்ளூரைடாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன E1CB மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் நடக்கும். அதாவது பாருங்கள், if the leaving group is a strong base like fluoride. ஓகேயா, fluoride. இப்போ இந்த அப்போ it follows E1CB mechanism. அதாவது E1CB மெக்கானிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிமாலிகுலர் எலிமினேஷன் த்ரூ காஞ்சுகேட் பேஸ் ஃபார்ம் பண்ணி இன்டர்மீடியட்டாக காஞ்சுகேட் பேஸ், அதாவது கார்ப ஆனையான் ஃபார்ம் ஆகும். அந்த கார்ப ஆனையான் ஃபார்ம் ஆகி அந்த எலிமினேஷன் நடக்கிறதுனால இது யூனிமாலிகுலர் எலிமினேஷன் த்ரூ இந்த காஞ்சுகேட் பேஸ். ஓகேயா, புரிஞ்சுதா? இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா இது மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணும் அண்ட் gives Hoffman product as a major product. Hoffman product as
மேஜர் ஒன் ஓகேயா மேஜர் ப்ராடக்டாக கொடுக்கும். அது எப்படின்னா மற்றபடி மற்ற ஹாலஜன்ஸ் இருக்கும் பொழுதோ மற்ற நார்மலாக நம்ம யூஸ் பண்ண பேஸஸ் அதாவது ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆல்கஹாலிக் சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லைன்னா சோடாமைடு இதெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு மேஜர் ப்ராடக்ட் ஃபாலோஸ் ZSF ரூல் ஓகேயா. ஆனால் இந்த ஃப்ளூரைடு அயான் இருக்கும் பொழுது விச் இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ். அப்போ இது இந்த E1CB மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், CH3 CHF CH2 CH3 ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஹைட்ரைடு இந்த H+ டீப்ரோட்டோனேஷன் நடக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் ஆனையான் நடக்கும் ஓகேயா. ஆனையான் நடக்கும். -H+ ரிமூவ் ஆகும். இப்போ மைனஸ் ஆகும் ஓகேயா. இதுலேருந்து ஒரு H+ ரிமூவ் ஆகிருக்கு. CHF CH2 CH3 ஓகே. இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்ன, இந்த பீட்டா கார்பன்லேருந்து H+ ரிமூவ் ஆகிருக்கலாம். அப்போ CH3 CHF CH CH3 ஓகேயா. தென் ஃப்ளூரைடு ரிமூவல் ஆஃப் F-. அப்போ இது ரிமூவ் ஆகும். அது ரிமூவ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வரும், இங்கே இது போகும், இது ரிமூவ் ஆகலாம். அப்போ 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். CH இது சார்ஜ் இங்கே போகுதுல CH2 டபுள் பாண்ட் CH CH2 CH3 ஓகேயா. இதுலேருந்து வந்தது CH3 CH டபுள் பாண்ட் CH CH3. அப்போ இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் லீவிங் குரூப் ஸ்ட்ராங் பேஸ் ஓகேயா. அப்போ ஃபாலோஸ் ஹாஃப்மேன் ப்ராடக்ட் கிவ்ஸ் ஹாஃப்மேன் ப்ராடக்ட். ஹாஃப்மேன் ப்ராடக்ட்னா லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் ஓகேயா. லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்னா இதில் ஒரு அல்கைல் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கு, இதில் 2 அல்கைல் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கு. அப்போ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். புரியுதா? அவ்வளோதான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸெப்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண பேஸை தவிர இந்த ஸ்ட்ராங் பேஸஸ் யூஸ் பண்ணோம்ல, ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆல்கஹாலிக் சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஈத்தாக்சைடு சோடாமைடு இதை தவிர நம்ம பல்கி பேஸஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஹாஃப்மேன் ப்ராடக்டை தான் கொடுக்கும். புரியுதா? அதை நோட் பண்ணிக்கோங்க. இஃப் வி யூஸ் பல்கி base like என்ன எடுத்துக்கலாம், சோடியம் ட்ரெஷரி பியூட்டாக்சைடு அதாவது சோடியம் ட்ரெஷரி பியூட்டாக்சைடு அதாவது CH3 பல்கி குரூப் ஓகேயா Na+ இதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா ட்ரைஎத்தில் அமீன் எடுத்துக்கலாம் ஓகேயா. அப்போ இது எப்படி இருக்கும், N ஒரு கார்பன் இங்கே 1 கார்பன் ஓகே. ட்ரைஎத்தில் இப்படி போடலாம்ல, ட்ரைஎத்திலமீன். இது பல்கி பேஸாக இருக்குது. பல்கி பேஸாக இருக்கும் பொழுது இது நம்ம ஃபேவரபிள் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும், ஹாஃப்மேன் ப்ராடக்டாக இருக்கும். ஹாஃப்மேன் ப்ராடக்ட்னா லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்டாக இருக்கும். அதாவது இது லார்ஜாக இருக்கிறதுனால அந்த அப்ரோப்ரியேட் பீட்டா ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ண முடியாது. அதனால் இது லெஸ் ஸ்டெரிக்கலி ஹிண்ட்ரட் பீட்டா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி அல்கீன் ஃபார்ம் பண்ணும் ஓகேயா. புரியுதா? அதாவது இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. CH3 CH2 CHBr CH3 எடுத்துக்கோங்க ஓகேயா. இதில் நம்ம இப்போ இந்த ட்ரைஎத்தில் அமீன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. பேஸாக ட்ரைஎத்தில் அமீனை எடுத்துக்கிட்டோன்னா இது நமக்கு ZSF ரூலை ஃபாலோ பண்ணியிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த புரோட்டான் ரிலீஸ் ஆகி இந்த ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் வந்திருக்கும். ஆனால் இது பல்கி குரூப்னால லெஸ் ஹிண்டர்டு பீட்டா கார்பன்லேருந்து உங்களுக்கு புரோட்டானை ரிலீஸ் பண்ணி இந்த இது ஹாஃப்மேன் ப்ராடக்டை மேஜர் ப்ராடக்டாக கொடுக்கும் ஓகேயா. ஆக்சுவலாக 2 ப்ராடக்ட்ஸுமே வரும். மேஜர் ஒன் ஹாஃப்மேன் ப்ராடக்டாக இருக்கும்.
CH3 எழுதிக்கலாமா? CH3 CH டபுள் பாண்ட் CH CH3 இதுவும் ஒரு ப்ராடக்ட். ஓகேயா? தென் CH3 டபுள் பாண்ட் CH2. ஓகேயா? அப்போ இது பல்கி குரூப்பாக இருக்கிறதுனால இதுதான் மேஜர் ப்ராடக்ட் விச் இஸ் ஹாஃப்மேன் ப்ராடக்ட். ஓகே, புரிஞ்சதில்ல உங்களுக்கு? இது புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து பல்கி குரூப்பாக இருக்குது. லெஸ் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் பீட்டா கார்பனில் இருக்கிற ஆட்டத்தை ரிலீஸ் பண்ணி மேஜர் ப்ராடக்டாக கொடுக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கின் பார்க்கலாமா? அது நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ஃப்ரம் டைஹாலைட்ஸ்லேருந்து எடுக்கலாம். Third method of preparation, dehalogenation of vicinal dihalide or geminal dihalides. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து விசினல் டைஹாலைட்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும், ஜெமினல் டைஹாலைட்னாலும் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் கார்பனில் அட்ஜசன்ட் கார்பனில் உங்களுக்கு ஹாலஜன்ஸ் இருந்துச்சுன்னா அது விசினல் டைஹாலைடு. ஓகேயா? சேம் கார்பனில் ஹாலஜன்ஸ் 2 ஹாலஜன்ஸுமே சேம் கார்பனில் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஜெமினல் டைஹாலைடு. ஓகேயா? இப்போ விசினல் டைஹாலைடு கார்பனை பொறுத்த வரைக்கும் 4 வேலன்ஸ் இல்லை. இப்போ வேலன்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஹெச் போட்டுக்கலாமா? மாலிகுல் கம்ப்ளீட் மாலிகுல் கிடச்சிச்சில, இதில் 4 இருக்கணும். ஹெச். ஓகேயா? டைஹாலைடு இருக்குது. டைஹாலைட் மெத்தில், அதாவது மீத்தேனுடைய டைஹாலைடு இருக்குது. விசினல் டைஹாலைடு, ஈத்தேன் விசினல் டைஹாலைடு. ஓகேயா? இப்போ இதுலேருந்து எப்படி விசினல் டைஹாலைட்லேருந்து ஜெமினல் டைஹாலைட்லேருந்து டீஹாலோஜினேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த டைஹாலைட்ஸை ஹீட் பண்ணணும் வித் ஜிங்க் மெட்டல் இன் அன் ஆல்கஹாலிக் சொல்யூஷனில். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CHBr விசினல் டைஹாலைட் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்போ என்ன பண்ணுறோம், ஜிங்கோட ட்ரீட் பண்ணுறோம், ஜிங்கோட ஹீட் பண்ணுறோம். ஹீட் வித் ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் சொல்யூஷன். ஓகேயா? ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஜிங்க் புரோமைடு ரிலீஸ் ஆகும். ஜிங்க் புரோமைடு ரிலீஸ் ஆகி அல்கீன் ஃபார்ம் ஆகும். CH3 CH டபுள் பாண்ட் CH3 ப்ளஸ் ஜிங்க் Br2. ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? அதே மாதிரி ஜெமினல் டைஹாலைடு எடுத்துக்கலாமா? இது வந்து உங்களுக்கு வந்து இந்த டைஹாலைடில் இந்த விசினல் அண்ட் ஜெமினல் டைஹாலைட்லேருந்து டீஹாலஜினேஷன் பண்ணுறது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதாவது ஹோமோலிட்டிக் ஃபிஷன் நடந்திருக்கும். ஓகேயா? அது டீட்டெயில்டாக இங்கே தேவையில்லை, இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ ஜெமினல் டைஹாலைடு எடுத்துக்கோங்க. இங்கே Cl எடுத்துக்கிறீங்க. இது ஹோமோலிட்டிக் ஃபிஷனில் ஓகேயா இப்படி பிரியும். அப்போ இன்டர்மீடியேட் என்ன ஆகும், RC இங்கே 2 மாலிகுல்ஸ் எடுத்துக்கணும். 2 மாலிகுல்ஸ் ஆஃப் CH இங்கே இப்படி வரும். ஓகேயா? அப்போ ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகி அதாவது கப்ளிங் ஆகும். கப்ளிங் ஆகும்பொழுது RCH டபுள் பாண்ட் CHR1 அல்கீன் ஃபார்ம் ஆயிடுச்சா? ஓகேயா? அதாவது 2 மாலிகுல் இருக்கும்போது இந்த அனதர் மாலிகுலில் இருக்கிற எலக்ட்ரானும் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகி அல்கீன் ஃபார்ம் ஆகும். ஓகேயா? இப்போ இதே மாதிரி CH2 Cl இதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2 மாலிகுல்ஸ் எடுத்துக்கிட்டால் 2CH2 இப்படி கிடைக்கும். ஓகேயா? இதுவுமே உங்களுக்கு கப்ளிங்கில் இந்த CH2 டபுள் பாண்ட் ஈத்தீன் கிடைக்கும். புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம்ல. இது ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதாவது ஃப்ரம் அல்கைன்ஸ்லேருந்து அல்கீன் ப்ரிப்பரேஷன். அல்கைனை வந்து ஹைட்ரோஜினேஷன் பண்ணணுன்னா நமக்கு வந்து அல்கீன் கன்வெர்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்ட்ராங் ரெடியூஸ் ஹைட்ரோஜினேஷன் என்ன, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து என்னது, ரெடியூசிங் ரியாக்ஷன், அது ரிடக்ஷன் ஆஃப் அல்கைன். ஓகேயா? இப்போ பாருங்கள்,
அதாவது ஒரு அல்கீன் எடுத்துக்கலாம். சி ட்ரிபிள் பாண்ட் சி இருக்குது. ஓகேயா, ஒரு ஹைட்ரஜன் டைஹைட்ரஜன் மாலிகுல் ஆட் பண்ணுறோம். டைஹைட்ரஜன் மாலிகுல் ஆட் பண்ணும்போது 1 பை பாண்ட் ரிமூவ் ஆகி 2 சிக்மா பாண்ட் வரும். ஓகேயா, டபுள் பாண்ட் 1 பை பாண்ட் எடுத்துகிட்டு 2 சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேயா, அப்போ 1 மாலிகுல் ஆஃப் டைஹைட்ரஜன் எடுத்திருக்கோம். அப்போ அல்கீன் கிடைக்குது. தென் இன்னொரு another molecule of hydrogen எடுத்துக்கோம். டைஹைட்ரஜன் எடுக்கும் பொழுது another பை பாண்டை எடுத்துகிட்டு 1 பை பாண்டை எடுத்துகிட்டு 2 சிக்மா பாண்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி இங்கே 2 பாண்ட் இருக்குது, இன்னொரு சிக்மா பாண்ட். ஓகேயா, இது அல்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ரியாக்ஷன் அல்கேன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் அல்கேனில் பார்த்தாச்சு. ஓகேயா, அப்போ இதில் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் லைக் நிக்கல், பலேடியம், பிளாட்டினம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு கம்ப்ளீட் ரிடக்ஷன் ஆகி அல்கேனாக கன்வெர்ட் ஆயிரும். அல்கேனாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேயா, அப்போ அந்த ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்துக்காமல் பார்ஷியல் ரிடக்ஷன் பண்ணி நம்ம அல்கீனோட ஸ்டாப் பண்ணணும். அப்போ அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி அல்கின் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேயா, இப்போ நம்ம ஹைட்ரோஜினேஷன் பண்ணுறோம். அல்கைனை எடுத்து RC ட்ரிபிள் பாண்ட் CR'. ஓகேயா, ஹைட்ரோஜினேஷன் ஹைட்ரஜன் ப்ளஸ் நிக்கல் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கலாம், பலேடியம் ஆர் பிளாட்டினம் எடுத்துக்கலாம். இப்போ நிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ரெக்யர் ஆகும். இது அட் ரூம் டெம்பரேச்சர்லேயே பலேடியம் ஆர் பிளாட்டினத்தை யூஸ் பண்ணி நம்ம ரிடக்ஷன் பண்ணலாம். ஓகேயா, அப்போ CH வரும். இது இதோட ஸ்டாப் ஆகாது, அது கம்ப்ளீட் ரிடக்ஷன் ஆகி உங்களுக்கு அல்கேனாக கன்வெர்ட் ஆகிரும். எப்போ இந்த ரெடியூசிங் அது கேட்டலிஸ்ட்டை எடுக்கும்பொழுது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை எடுத்தோம்னா நமக்கு அல்கேனாக கன்வெர்ட் ஆகிரும். கம்ப்ளீட் ரிடக்ஷன் நடக்கும். அப்போ பார்ஷியல் ரிடக்ஷன் நடக்கணும். ஓகேயா, பை யூஸிங் எப்படியெல்லாம் பார்ஷியல் ரிடக்ஷன் நடக்கலாம்? பை யூஸிங் Lindlar's catalyst or P2 catalyst. Alkanes undergo partial reduction with calculated amount of dihydrogen. ஓகேயா, இது நம்ம லிண்ட்லாஸ் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி இல்லைனா P2 கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிண்ட்லாஸ் கேட்டலிஸ்ட்னால் என்ன? இந்த ரியாக்ஷன் ஆல்ரெடி நான் எடுத்தாச்சு. ஓகேயா, அது வித் மெக்கானிசத்தோடு எடுத்திருக்கேன். மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேயா, இப்போ லிண்ட்லாஸ் கேட்டலிஸ்ட்னால் என்ன, P2 கேட்டலிஸ்ட்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு லிண்ட்லாஸ் கேட்டலிஸ்ட். Lindlar's catalyst is nothing but palladized charcoal poisoned with sulfur compound or quinoline. அதாவது palladized charcoal poisoned with sulfur compound or quinoline is known as Lindlar's catalyst. இல்லைன்னா என்ன சொல்லலாம்? palladium in barium sulfate or calcium sulfate and poisoned by sulfur compound or quinoline is also called as Lindlar's catalyst. அப்போ Lindlar's catalyst நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் P2 catalystனா என்னன்னு பாருங்க. P1 catalyst இருக்குது, P2 catalyst இருக்குது. இதில் இது ஒரு amorphous catalyst. இதில் P2 catalystங்கிறது என்னென்னா நிக்கல் போரைடு is known as P2 catalyst. நிக்கல் Ni2B, அதாவது நிக்கல் போரைடு is known as
P2 catalyst. இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்ணோன்னா அது சின் அடிஷன் நடக்கும். ஹைட்ரோஜினேஷன் பண்ணும் பொழுது இது சின் அடிஷன் நடக்கும். சின் அடிஷனில் உங்களுக்கு அல்கீன் வந்து சிஸ் அல்கீனை கொடுக்கும். ஓகேயா, அப்போ இந்த ரியாக்ஷனை பாருங்கள். ஆர் சி ட்ரிபிள் பாண்ட் சி ஆர் டேஷ் எடுத்துக்கிறோம். அல்கைன் எடுத்துக்கிட்டோம். இதில் டைஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். பார்ஷியல் ரிடக்ஷன் பண்ணணும். அதுக்கு லின்ட்லாஸ் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கலாம். லின்ட்லாஸ் கேட்டலிஸ்ட் ஓகேயா, இல்லைன்னா P2 கேட்டலிஸ்ட். ஓகே, ரெண்டுமே என்ன ஆகும்? சின் அடிஷன் நடக்கும். சின் அடிஷன்னா என்னது? அது வந்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், டைஹைட்ரஜன் ஆட்டம் ஆட் ஆகும்ல, அடிஷன் நடக்கும். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து டு த ட்ரிபிள் பாண்டட் கார்பன் ஆட்டம் வந்து சேம் சைடு நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த டைஹைட்ரஜன் ஆட்டம் இது வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் ஆட்டமாக ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு அந்த கேட்டலிஸ்ட்டில் வந்து அப்சார்ப் ஆகும். அப்போ இங்கே ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன் வித் த மெட்டல் கேட்டலிஸ்டில் இருக்கும். தென் அல்கைன் வரும் பொழுது அல்கைனோட உங்களுக்கு சேம் சைடில் ஆட் ஆகும். சேம் சைடில் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகி உங்களுக்கு அல்கீனாக கன்வெர்ட் ஆகும். அதை தான் சின் அடிஷன் சொல்லுவோம். சின் அடிஷனில் உங்களுக்கு அப்போ சிஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். ஆர் சி, அப்போ சி டபுள் பாண்ட் சி ஹெச் போடுங்க. ஆர் டேஷ் சின் அடிஷன்னா ஹெச் சேம் சைட் ஹெச் போடணும். ஓகேயா, லின்ட்லாஸ் எடுத்தாலும் சின் அடிஷன் தான், சிஸ் காம்பவுண்ட் தான் கிடைக்கும். இது P2 கேட்டலிஸ்ட்டும் சின்னு தான் கிடைக்கும். இதுவே பிர்ச் ரிடக்ஷன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. பிர்ச் ரிடக்ஷன் இதுவுமே நான் வந்து உங்களுக்கு வித் மெக்கானிசம் அண்ட் எக்ஸாம்பிளோட எடுத்தாச்சு. இது என்ன பிர்ச் ரிடக்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ அல்கைன் when alkyne is treated with hydrogen in presence of the first group element sodium or lithium with liquid ammonia, அப்படி பண்ணும் பொழுது gives transalkene வரும். அதாவது பாருங்கள், அதாவது when alkyne is treated with hydrogen in presence of the first group element sodium or lithium with liquid ammonia. Liquid ammonia gives transalkene by following ஆன்டி அடிஷன். ஓகே, இதில் வந்து ஆன்டி அடிஷன் நடக்கும். ஓகேயா, இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்கள். ஆர் சி ட்ரிபிள் பாண்ட் சி ஆர் டேஷ் ப்ளஸ் ஹைட்ரஜன், டைஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இங்கே சோடியம் ஆர் லித்தியம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லிக்விட் அமோனியா எடுத்துக்கிறீங்க. ஓகேயா, அப்போ உங்களுக்கு டிரான்ஸ்அல்கீன் கிடைக்கும். டிரான்ஸ்அல்கீனா சி டபுள் பாண்ட் சி ஹெச் போட்டுக்கோங்க, இங்கே ஹெச், தென் ஆர் டேஷ் ஆர். ஓகேயா, ட்ரான்ஸ். இங்கே ஆன்டி அடிஷன் நடந்திருக்கும். ஆன்டி அடிஷன் நடக்கும். இங்கே சிஸ் அடிஷன், இங்கே ஆன்டி அடிஷன் நடந்திருக்கும். ஓகேயா, இப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மெக்கானிசம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அல்கீனே எடுத்துக்கோங்க. ஆர் சி ட்ரிபிள் பாண்ட் சி ஆர் டேஷ் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும். ஓகேயா, எலக்ட்ரான் ஆட் ஆகும். எலக்ட்ரான் ஆட் ஆகுது. எலக்ட்ரான் எங்கேருந்து வந்திருக்கும்? எலக்ட்ரான் ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். லித்தியம் ஆர் சோடியம் எடுத்துருப்போம்ல. அண்ட் அயனைசேஷனில் லித்தியம் ப்ளஸ் அண்ட் எலக்ட்ரான் கொடுத்துருக்கோம். இந்த எலக்ட்ரானை இங்கே அக்செப்ட் ஆகும். அப்போ ஆர் சி இங்கே எலக்ட்ரான் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் அங்கே போனதுனால இந்த டபுள் பாண்ட் பை பாண்ட் வந்து இங்கே இந்த கார்பனுக்கு போகும். ஓகேயா, மைனஸ் சார்ஜ் இங்கே இருக்கும், ஆர் டேஷ். ஓகேயா, இப்போ
இதை வந்து இங்கே எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் வந்து ரிப்பல்ஷன் நடக்கும். இதை ஆர்பிட்டாலில் காமிக்கிறேன் பாருங்கள். ஆர்பிட்டாலில் காமிக்கும் பொழுது ஆர் சி சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது, இதில் சி டபுள் எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, இங்கே ஆர் டேஷ். அப்போ இதில் வந்து இங்கே ரிப்பல்ஷன் நடக்கும். ஓகேயா, ரிப்பல்ஷன் நடக்கும். அது வந்து எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன். அந்த எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் நடக்கிறதுனால இந்த பாண்ட் வந்து டேர்ன் ஆயிரும். ஓகேயா, அப்போ இது வந்து சிஸ் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸாக கன்வெர்ட் ஆகும். இங்கே இதை பாருங்கள். இந்த கார்பன் இந்த சி டபுள் பாண்ட் சி எழுதுகிறேன். சி டபுள் பாண்ட் சி இதை வந்து இப்படியே மாற்றிடுங்க. அப்போ ஆர் டேஷ் டியூ டு எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன்னால் இது இப்படி ஆயிடுது. ஓகேயா, இங்கே வந்து இது எப்படி சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கும், இங்கே ஆர் இருக்கும். ஓகேயா, புரியுதா? இதை எழுதியிருக்கேன், இதை மாற்றி திருப்பி எழுதியாச்சு. ஓகேயா, இப்போ இங்கே இதில் பாருங்கள் சார்ஜ், ஃபார்மல் சார்ஜ் பாருங்கள். கார்பனுக்கு வேலன்சி 4 வேலன்சி, 1 எலக்ட்ரான் இருக்குது, 2 3 4. ஓகேயா, அதாவது நியரஸ்ட் எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணுறீங்க. இதில் 1 2 3 4 5 இருக்குது. அப்போ இது ஃபார்மல் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இங்கே போடணும். ஓகேயா, இப்போ புரோட்டோனேஷன் நடக்கும். இந்த புரோட்டோனேஷன் எப்படி நடக்கும்? புரோட்டோனேஷனுக்கு H+ வரணும்ல, அந்த H+ வந்து லிக்விட் அமோனியா தான் இங்கே புரோட்டான் டோனராக இருக்கும். ஃப்ரம் லிக்விட் அமோனியாவிலேருந்து வரும். ஓகேயா, அப்போ புரோட்டோனேஷன் இங்கே ஆகும் பொழுது சி டபுள் பாண்ட் சி ஆர் டேஷ் ஹெச். ஓகேயா, மைனஸில் தானே H+ வந்து ஆட் ஆகும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு 1 more எலக்ட்ரான் ஆட் ஆகும். ஒன் மோர் எலக்ட்ரான் எங்கேருந்து வந்திருக்கும்? அப்போ இங்கே 2 molecules ஆஃப் நிக்கல் எடுத்துக்கிறீங்க. அப்போ 2Li + 2 எலக்ட்ரான் வந்திருக்கும். ஓகேயா, இந்த எலக்ட்ரான் இங்கே ஆட் ஆகும் பொழுது கார்பன் ஆர் டபுள் பாண்ட் சி ஆர் டேஷ் ஹெச். ஓகேயா, பேலன்ஸ் ஃபார்மல் சார்ஜ் பாருங்கள். இங்கே நியரஸ்ட் எலக்ட்ரான் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 5 இருக்குது. அப்போ இது ஃபார்மல் சார்ஜ் வந்து மைனஸ். ஓகேயா, அப்போ இங்கே வந்து புரோட்டோனேஷன் ஆகுது. புரோட்டோனேஷன் ஃப்ரம் அமோனியா. அமோனியா ஆக்ட் அஸ் புரோட்டான் டோனர். ஓகேயா, அப்போ இங்கே சி டபுள் பாண்ட் சி. ஓகேயா, ட்ரான்ஸ் அல்கீன் வந்துருச்சுல்ல, இதுதான் இதோட மெக்கானிசம். ஓகேயா, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதாவது லிண்ட்லாஸ் கேட்டலிஸ்ட் எடுத்தாலோ இல்லை உங்களுக்கு வந்து P2 கேட்டலிஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிர்ச் ரிடக்ஷன் எதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேயா, C6H5 C ட்ரிபிள் பாண்ட் CH3. இப்போ இதில் Lindlas catalyst, palladized charcoal in presence of sulfur catalyst. இது sulfur compound, அதாவது பாய்சன் வித் சல்ஃபர் காம்பவுண்ட் ஆர் குயினோலின். ஓகேயா, அது வந்து Lindlas catalyst. இல்லைன்னா உங்களுக்கு P2 catalyst. P2 catalystனா என்னது? நிக்கல் போரைடு. ஓகேயா, இல்லைன்னா பிர்ச் ரிடக்ஷன். பிர்ச் ரிடக்ஷன்னா எதை யூஸ் பண்ணியிருப்போம்? நிக்கல் ஆர் சோடியம் ஆர் நிக்கல் லித்தியம், சோடியம் ஆர் லித்தியம் தோட இது ஹீட் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லிக்விட் அமோனியாவை எடுத்து. ஓகேயா, அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு ஃபாலோஸ் சின் அடிஷன். சின் அடிஷனில் உங்களுக்கு இது சிஸ் அல்கீன் கொடுக்கும், இதுவும் சிஸ் அல்கீன் கொடுக்கும். இது ஆன்டி அடிஷன் கொடுத்து உங்களுக்கு ட்ரான்ஸ் அல்கீன் வரும். ஓகேயா, அப்போ ப்ராடக்ட் பாருங்கள். சிஸ்னா சி டபுள் பாண்ட் சி, சிஸ்னா சேம் சைடு ஹைட்ரஜனை போட்டுக்கோங்க. தென் மெத்தில் குரூப் CH3 C6H5. ஓகேயா, இது ரெண்டுக்கும் உள்ள ப்ராடக்ட் இது தான். இதில் ட்ரான்ஸ்னால் சி டபுள் பாண்ட் சி போட்டு ட்ரான்ஸில் உங்களுக்கு ஹெச் போட்டுட்டு தென் மெத்தில் குரூப் போடுங்க C6H5. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாமா? அது கோல்ஸ் எலக்ட்ரோலிட்டிக் மெத்தட்.
கோல்ஸ் இதுவுமே நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். இந்த 5th மெத்தட் கோல்ஸ் எலக்ட்ரோலிட்டிக் மெத்தட். ஓகேயா, இதில் வந்து நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் அல்கைன் பார்த்துருக்கோம். இது அல்கைனில் வந்து டீட்டெயில்டாக மெக்கானிசத்தோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட சொல்லியிருக்கோம். ஓகேயா, இப்போ இதில் வந்து கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துக்கலாம். அண்ட் aqueous solution ஆஃப் சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் டைகார்பாக்சிலிக் ஆசிட் வந்து gives alkene on electrolysis. ஓகேயா, அதாவது பாருங்கள், and aqueous solution of sodium or potassium salt of dicarboxylic acid on electrolysis gives alkene. ஓகேயா, இப்போ இந்த ரியாக்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். CH டைகார்பாக்சிலிக் ஆசிட் சால்ட் எடுத்துக்கோங்க. CH2COO-Na, அதாவது சக்சினிக் ஆசிடில் சோடியம் சால்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ அதாவது சோடியம் சக்சினேட், சோடியம் சக்சினேட். ஓகேயா, இல்லைன்னா என்ன, பியூட்டேன் 1,4-டயோயிக் ஆசிட், பியூட்டேன் 1,4-டயோயிக் ஆசிட். ஓகேயா, இதை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். அப்போ வாட்டர் மாலிகுல் 2 வாட்டர் மாலிகுல் போடுங்க. ஆன் ஹைட்ராலிசிஸ், அதாவது கோல்ஸ் ஹைட்ராலிசிஸ். இதில் NaOH ரிமூவ் ஆகும். இது 2NaOH போகும், ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு 2 மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அப்போ ஈத்தீன் ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் 2 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. இதில் இது ரெண்டும் ஆனோடிக் ப்ராடக்ட், ஆனோடில் கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ். இது வந்து கேத்தோடிக் ப்ராடக்ட். இது வந்து ரிமைனிங் சொல்யூஷன் வந்து பேசிக் இதில் இருக்கும், பேசிக் சொல்யூஷனாக இருக்கும். ஓகேயா, இப்போ இது எப்படின்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக சொல்லி தந்துடுறேன். ஆனோடிக் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆனோடிக் ரியாக்ஷன் ஆனோடில் அனயான்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஆனோடு. ஓகேயா, அப்போ இது வந்து மைனஸ், இது ப்ளஸ்ஸாக பிரியும். அப்போ ஆனோடில் உங்களுக்கு CH2COO மைனஸ் CH2COO மைனஸ். ஓகே, ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன்னா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேயா, அப்போ எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான்ஸை இதை ரிமூவ் பண்ணி ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். அப்போ CH2, இது நான் வந்து டீட்டெயில்டாக எடுத்திருக்கேன், அதை பாருங்கள். நான் கன்வீனியன்ட்டுக்காக நான் இப்படி எழுதுகிறேன். இதில் இருக்கிற 2 எலக்ட்ரானில் 1 எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ ரேடிக்கல் வந்திருக்கு. CH2 C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது ஹோமோலிட்டிக் ஃபிஷன் நடக்கும். அப்போ இதில் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸில் 1 வந்து இங்கே போகும், அந்த எலக்ட்ரான் இங்கே வந்து 2 அதே மாதிரி இங்கே இருக்கிற 1 எலக்ட்ரான் வந்து இங்கே போகும், இந்த எலக்ட்ரான் இங்கே ஆகும். ஓகேயா, இதில் அப்போ என்ன ஆகும், CH2 ரேடிக்கல் 1 எலக்ட்ரான் இருக்குது, பாண்டில் இருந்த 1 எலக்ட்ரான் இருக்குல்ல இதில். ஓகேயா, ப்ளஸ் 2CO2 கேஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஓகேயா, இதில் வந்து இது ரெண்டும் உங்களுக்கு இது வந்து பாண்ட் ஃபார்மேஷனில் உங்களுக்கு அல்கீனாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேயா, இது ஆனோடிக் ரியாக்ஷன். கேத்தோடிக் ரியாக்ஷன் பாருங்கள், கேத்தோடிக் ரியாக்ஷனில் H+ இந்த இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆனிச்சுல, அந்த 2 எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி 2H+ வந்து ஹைட்ரஜன் கேஸாக கன்வெர்ட் ஆகிரும். ஓகேயா, இப்போ இதில் ரிமைனிங் இங்கே நமக்கு Na+ இருக்கும், இது வாட்டரில் இருக்கிற OH- இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து இந்த ரிமைனிங் சொல்யூஷன் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும். ஓகேயா, உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம வந்து 5 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் அல்கீன்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரிப்ரேஷன் ஆஃப் அல்கைன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கைன் பார்க்கலாம். ஓகேயா, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணி பாருங்கள், லைக் கொடுத்து பாருங்கள். தேங்க்யூ.